ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 2 இதோடைய இன்டெகிரல் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் கிவன் கொஸ்டின் ஐன்னு டினோட் பண்ணிக்கிறேன். I is equal to integral 1 divided by root of x square plus 4x plus 2 into dx. இந்த denominator நான் ரீஆல்டரேட் பண்றேன். Let us take the note. Okay. Denominator என்ன இருக்கு? x square plus 4x plus 2 ன்னு இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா x square plus 4x plus 2 இந்த xக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் என்னவோ x உடைய முன்னாடி வேல்யூ என்ன 4 அந்த 4 2 ஆல டிவைட் பண்ணணும். எப்பவுமே இதை தான் பண்ணணும். 4 2 ஆல டிவைட் பண்ணா 2 அந்த 2 ஒரு பிளஸ் 2 ஸ்கொயரை ஒரு மைனஸ் 2 ஸ்கொயர் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ பிளஸ் 2 ஸ்கொயர் இஸ் 4 மைனஸ் 2 ஸ்கொயர் இஸ் மைனஸ் 4 மைனஸ் 4 இஸ் 0. அப்போ மேலே கிட்ட அப்படியே கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்ல இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 2 ஸ்கொயர் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு ஆர்டர் எழுதிடுறேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 2 ஸ்கொயரா அப்புறம் ரிமைனிங்கா பிளஸ் 2 மைனஸ் ஒரு 2 ஸ்கொயர்னா 4. இது ரீப்ளேஸ் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab அதாவது a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ இதை எக்ஸ் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் எழுதிடலாம். இங்க பிளஸ் 2 மைனஸ் 4 அப்போ இது மைனஸ் 2 ஆயிடும். அப்போ இதை எக்ஸ் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயரை மைனஸ் இந்த 2வை ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர் எழுதிடலாம். ஸோ இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிற டினாமினேட்டரை நம்ம இப்படி ரீஆல்டரேட் பண்ணி எழுத முடியும். ஓகேவா? ஸோ இதை எடுத்து போய் நம்ம கிவன் கொஸ்டின்ல அப்போ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். therefore given integral I is equal to integral is integral 1 divided by 1 divided by root of ரூட்டுக்குள்ள இருக்கிற இந்த டேர்ம் இருக்கு இல்லையா இந்த டேர்ம் பதிலாக சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த டேர்முக்கு பதிலாக கீழே இருக்கிற இந்த டேர்ம் சப்ஸ்டிட் பண்ணலாம். x plus 2 the whole square minus root 2 square minus root of 2 square அப்படின்னு ரீஆல்டரேட் பண்ணிடலாம் dx. அப்போ இது வந்து நமக்கு ஆல்ரெடி இந்த பேட்டர்ன்ல இருக்கிற ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். டினாமினேட்டர் ரூட் வந்தா செகண்ட் செட்டா அதுல வேரியபிள் ஸ்கொயர் மைனஸ் கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் இருக்கு. அப்ப செகண்ட் செட்டுடைய செகண்ட் ஃபார்முலா எப்படி இருந்தணும்? see integral 1 divided by root of variable square minus constant square dx அப்படின்னு இருந்ததுன்னா அதோடைய ரிசல்ட்டை log mod x plus root of the given question இத given question plus c அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இதுதான் ரெக்வயர்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னா இந்த சம் முடிச்சிடும். therefore given question I is equal to integral the given question இருக்கு I the given question integral value log mod x க்கு பதிலா என்ன இருக்கா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக மென்ஷன் பண்ணியிருக்கவனி here the value of கான்ஸ்டன்ட்க்கு பதில் என்ன இருக்கா a இருக்க வேண்டிய இடத்துல ரூட் 2 இருக்கு. ஏவுக்கு பதிலாக ரூட் 2 எழுதணும். கேபிட்டல் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல வேரியபிள் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் பிளஸ் 2 இருக்கு. இப்போ வந்து இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகே ரைட். அப்போ இந்த கிவன் கொஸ்டினை ஐன்னு எடுத்துக்கிறேன். I is equal to ஐயுடைய வேல்யூ இன்டெகிரல் வேல்யூ ஈக்குவல் டு log mod எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் ரூட் ஆஃப் the given question எது given question இதுதான் given question x plus 2 the whole square minus root 2 square. okay given question mod க்ளோஸ் பண்ணிடலாம் plus c அப்படின்னு எழுதிடலாம். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இன்னும் ஒரு ஸ்டெப் பெட்டர் எழுதுறேன். I is equal to log mod x plus 2 plus root of இதுதான் given question. இந்த given question தான் இங்கேயும் இருக்கும். இந்த டேர்ம் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி எழுதிருக்கோம். ஸோ இது எழுதினாலும் சரி இல்லை மேலே இருக்கிற டேர்ம் இதே எழுதினாலும் சரி. ஸோ இந்த கிவன் கொஸ்டினை ரீஆல்டரேட் பண்ணி இங்கே இருக்கிற டேர்மாக எழுதிட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 2 பிளஸ் சி. அப்போ உனக்கு ஒரு டவுட் வரும், சார் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல வேற டேர்ம் இருக்கா சார், அப்போ அதை என்ன சார் பண்ணணும்? எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல வேற டேர்ம் இருந்ததுன்னா அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டர் எழுதணும். இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 தான், அதனால அந்த டேர்ம் அப்படியே தான் கிடைக்கும். ஓகே, இதை இந்த சம்முக்கான ஃபைனல் ரிசல்ட்டை வீடியோ பாஸ் பண்ணி காப்பி பண்ணிடுங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ.